ஜி கிரியேஷன் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜோதிட பகுதியில் சில தெரியாத முக்கியமான விஷயங்களை பற்றி பார்க்க போகிறோம். அதாவது, சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரரான சுக்கிரன் நீச்சமானால் உங்களுக்கு என்ன நடக்கும்? சுக்கிரன் நீச்சமாகும் போது உடல் நலன் பாதிக்கும், கண்களுக்கு பாதிப்பு ஏற்படும், பணம் இருந்தாலும் அதனை அனுபவிக்க இயலாமல் போகும், பெண்களால் தொல்லைகள் ஏற்படும், பெண்களுடன் ஒரு நல்ல உறவை பேணி காக்க முடியாது, அதிக பொருள் சேர்க்கை ஏற்படாது. அதாவது இந்த வீடு வாகனம் இதெல்லாம் சரியாக ஏற்படாது. சிலருக்கு பொருள் சேர்ந்தாலும் அதில் செலவு அல்லது அதிருப்தி தான் அதிகமாக இருக்கும். உடல் மனம் சார்ந்த தேவைகளில் குறைபாடு ஏற்படும், அதனை சார்ந்த பிரச்சனைகள் அதிகமாக இருக்கும். திருமண வாழ்க்கையில் பொருளாதார கஷ்டம் அல்லது வாழ்க்கை துணையினால் நல்ல புரிதல் இல்லாமல் அவருடன் வாக்குவாதம், சண்டை சச்சரவுகள் போன்றவை ஏற்படும். அதே போன்று நல்ல பலன்களை அனுபவிக்க இயலாமல் போகும். சிலருக்கு இந்த நீச்சமாக இருக்கக்கூடிய சுக்கிரன் அதிகமான தூக்கத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அயன சயன சுகத்தில் அதிருப்தி ஏற்படும். அப்படி சுக்கிரன் நீச்சமாகும் போது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும் என்றால் அதற்கு காரணம் என்ன? சுக்கிரன் ஒருவருடைய ஜாதகத்தில் நீச்சமாகி போவதால் ஏற்படக்கூடிய பலன்களை பார்த்தோம். அதே நேரத்தில் அந்த நீச்ச சுக்கிரன் எப்படி ஏற்படுகிறது, அதற்கு முன்வினை கர்மம் காரணமா என்ன என்று பார்ப்போம். வாழ்க்கை துணைக்கு உண்மையாக இல்லாமல் போகக்கூடிய சூழ்நிலைகள் எல்லாம் இந்த நீச்சத்தால் ஏற்படும். அதே நேரத்தில் வீடு வாகனங்களை நீங்கள் பாதுகாக்க முடியாமல் போகும். பணம் இருந்தாலும் தேவைக்கு நீங்கள் செலவழிக்க முடியாது. அதே நேரத்தில் பொருட்கள் சேதமாகும். இப்படி சுக்கிரனுடைய காரகத்துவங்களில் சேர்ந்த கர்மத்தின் பலனே ஜாதகத்தில் சுக்கிரன் நீச்சமாக காரணம். அதே நேரத்தில் இந்த பார்த்த இத்தனை விஷயங்களில் ஏதாவது ஒன்றாவது இந்த ஜாதகத்தில் சுக்கிர நீச்சமாக இருக்கக்கூடிய ஒருவருக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி இந்த சுக்கிரனுடைய நீச்சம் ஒருவருக்கு பிரச்சனையை ஏற்படுத்தும் பொழுது என்ன மாதிரியான விஷயத்தில், இந்த மாதிரியான சூழ்நிலையில் விடுபடுவதற்கு என்ன விஷயங்களை செய்ய வேண்டும், அதாவது நீச்சம் பற்ற ஒரு சுக்கிரனை எப்படி அதிலிருந்து விடுபட முடியும், அந்த கர்மத்தை எப்படி கழிக்க முடியும் என்று பார்த்தோமானால், இப்படி நீச்சப்பட்ட சுக்கிரன் இருக்கக்கூடிய ஒரு சில ஜாதகங்களில் நீச்ச பங்கமாகி இருக்கும். நீச்ச பங்கமாகி நீச்ச பங்க ராஜயோகத்தை அந்த சுக்கிரன் உங்களுக்கு வழங்கும். அப்படி அந்த நீச்சப்பட்ட சுக்கிரன் பங்கமாகி நீச்சபங்க ராஜயோகத்தை உங்களுக்கு தரும்பொழுது இந்த பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவுக்கு குறைந்துவிடும். முழுமையாக குறையாது. நீச்சப்பட்டு போனது நீச்சப்பட்டதுதான். அது பங்கமாகி ராஜயோகத்தை வழங்கும் போது நல்ல நல்ல விஷயங்களும் நடக்கும், இது போன்ற விஷயங்களும் கூடவே நடக்கும். ஆக ஒரு கிரகம், அதாவது சுக்கிரனை பொறுத்தவரை, ஏனென்றால் சுகபோக வாழ்க்கைக்கு சொந்தக்காரராக இருக்கக்கூடிய அந்த சுக்கிரன் நீச்சப்படும் போது இதை அனுபவிப்பவர்கள் அந்த நீச்சம் பங்கமாகி ராஜயோகத்தை வழங்கும் போது இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள வாய்ப்புகள் இருக்கும். இது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை தொடர்ந்து பார்ப்போம். இது போன்ற விஷயங்களை தொடர்ந்து பார்க்க மறக்காமல் ஜி கிரியேஷன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இது குறித்து உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் இந்த கமெண்ட்ஸ் பகுதியில் அதை பதிவிடவும் மறக்காதீர்கள், அல்லது உங்களுக்கு தேவையான விஷயங்களை கேட்கவும் மறக்காதீர்கள். நன்றி, வணக்கம்.